தமிழ் விக்கியின் கட்டுரை கு. ப. ராஜகோபாலன் ஜனவரி 1902 முதல் ஏப்ரல் 27, 1944 வரை தமிழ் எழுத்தாளர். தமிழ் சிறுகதையின் முன்னோடிகளில் ஒருவர். நாவல், கவிதை, வசன கவிதை, ஓரங்க நாடகம், திறனாய்வு, வாழ்க்கை வரலாறு, கட்டுரைகள், மொழிபெயர்ப்புகள் எழுதியுள்ளார். மணிக்கொடி எழுத்தாளர்களில் முக்கியமானவர். ஆண் பெண் உறவை மையமாக்கிய கதைகளை சொல் சிக்கனத்துடன் வடிவ ஒருமையுடன் எழுதியவர் என விமர்சகர்களால் கருதப்படுகிறார். பிறப்பு, கல்வி. கு.ப.ரா. என்று அறியப்பட்ட கு. ப. ராஜகோபாலன் கும்பகோணம் பட்டாபிராமையர் ராஜகோபாலன். பட்டாபிராமையர் ஜானகி அம்மாள் தம்பதிக்கு கும்பகோணத்தில் ஜனவரி 1902 பிறந்தார். இவர் தங்கை கு. ப. சேது அம்மாள் அறியப்பட்ட ஒரு எழுத்தாளர். ராஜகோபாலனுக்கு 6 வயதான பொழுது அவர்களது குடும்பம் திருச்சிக்கு குடிபெயர்ந்தது. அங்குள்ள திருச்சி கொண்டையம்பேட்டை பள்ளியில் ஆரம்ப கல்வியும் தேசிய கல்லூரியில் இடைநிலை இன்டர்மீடியட் கல்வியும் பெற்றார். தந்தை மறையவே குடும்பம் மீண்டும் கும்பகோணத்துக்கு குடிபெயர்ந்தது. கும்பகோணம் அரசினர் கல்லூரியில் சம்ஸ்கிருதத்தை சிறப்பு பாடமாக கொண்டு இளங்கலை பட்டம் பெற்றார். இந்த காலகட்டத்தில் அவர் ஆங்கிலத்தில் கீட்ஸ், ஷெல்லி, ஷேக்ஸ்பியர் முதலானவர்களின் கவிதைகளையும், வடமொழியில் வால்மீகி, காளிதாசர், பாவபூதி முதலியவர்களின் படைப்புகளையும், வங்காளத்தில் தாக்கூர், பங்கிம் சந்திரர் முதலானவர்களின் நூல்களையும் கற்றார். ரவீந்திரநாத் தாக்கூர் கு.ப.ரா. படித்த கல்லூரிக்கு வருகை புரிந்த பொழுது அவருடைய கவிதைகள் அறிமுகமாயின. வங்க மொழியின் மேல் பற்று கொண்டு அதை பயின்றார். வங்க மொழியின் பயிற்சியால் இந்தியையும் கற்றார். தனி வாழ்க்கை. கு. ப. ராஜகோபாலன் 1926 தனது 24ஆம் வயதில் அம்மணி அம்மாளை மணந்தார். அவர்களுக்கு ஒரு மகன், பெயர் பட்டாபிராமன். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கணக்கராக பணியாற்றினார். 1934 தன் 32ஆம் வயதில் கண்புரை நோய் காரணமாக கண் பார்வை குன்றியதால் பணி நீக்கம் செய்யப்பட்டார். ஆர். மகாலிங்கம் என்ற கண் மருத்துவர் செய்த சிகிச்சையால் ஓரளவு கண் பார்வை மீண்டது. 1936 சென்னைக்கு சென்று வ. ராமசாமி ஐயங்கார் ஆசிரியராக இருந்த தமிழ்நாடு நாளிதழில் பணியாற்றினார். 1937 இறுதியில் கும்பகோணத்தில் இருந்த தன் குடும்பத்தை சென்னைக்கு அழைத்து வந்தார். தமிழ்நாடு நாளிதழில் நின்ற பிறகு பின்னர் 1939ஆம் ஆண்டு வெளிவந்த பாரத தேவி என்ற வார இதழிலும் துணை ஆசிரியராக பணியாற்றினார். அதில் அவரது இயற்பெயரிலும் பரத்வாஜன், கரிச்சான், சதயம் என்னும் புனைப்பெயர்களிலும் கதைகளும் கட்டுரைகளும் எழுதினார். பின்னர் கா. சி. வெங்கடரமணி நடத்திய பாரதமணி என்னும் இதழில் சேர்ந்து சில காலம் பணியாற்றினார். 2ஆம் உலகப்போர் தொடங்கிய பொழுது சென்னையிலிருந்து குடும்பத்துடன் கும்பகோணத்துக்கே திரும்பினார். அங்கு மறுமலர்ச்சி நிலையம் என்னும் பெயரில் புத்தக நிலையம் ஒன்றை தொடங்கினார். வானொலியில் சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார். அவருடைய சிறுகதைகள் பல வானொலியில் ஒலிபரப்பாயின. 1943ஆம் ஆண்டு துறையூர் என்ற சிற்றூரில் இருந்து வெளிவந்த கிராம ஊழியனில் கௌரவ ஆசிரியராக சேர்ந்தார். திரிலோக சீதாராமனை ஆசிரியராக கொண்ட அவ்விதழுக்கு கும்பகோணத்தில் இருந்தவாறே எழுதினார். முழுநேர எழுத்தாளராகவே வாழ்ந்தார். இறுதி காலத்தில் கடுமையான பொருளாதார சிக்கலில் இருந்தார். கும்பகோணத்தில் கு. ப. ராஜகோபாலனுக்கு பக்கத்து வீட்டுக்காரரான கவிஞர் பிச்சமூர்த்தி இருந்தார். பிறகு கல்லூரியிலும் வாழ்விலும் ரசனையிலும் இலக்கியத்திலும் தொடர்ந்து 20 ஆண்டு காலம் கும்பகோணம் இரட்டையர்கள் என்று மற்றவர்கள் கூறும்படி இணை பிரியாதவர்களாய் இவர்கள் இருவரும் இருந்தனர். கும்பகோணத்தில் இருந்தபொழுது கரிச்சான் குஞ்சு, M.V. வெங்கடராம் இருவரும் அவருக்கு நெருக்கமாக இருந்து பல உதவிகளை செய்தனர். இலக்கிய வாழ்க்கை. கல்லூரியில் படிக்கும் பொழுது பிச்சமூர்த்தி மற்றும் பல நண்பர்களுடன் சேர்ந்து ஷேக்ஸ்பியர் சங்கத்தை தொடங்கி கவிதைகள், கட்டுரைகள், கதைகள் எழுதி வாசித்தார்.
கல்லூரி படிப்பு முடிந்ததும் பிச்சமூர்த்தியுடன் சேர்ந்து கும்பகோணத்தில் பாரதி சங்கம் நிறுவினார். இக்காலகட்டத்தில் சுதந்திர சங்கு, மணிக்கொடி என்று 2 பத்திரிகைகள் தொடர்ந்து கூபா ராஜகோபாலனின் கதைகள், கவிதைகள் வெளிவந்தன. கூபா ராஜகோபாலன் முதன்மையாக மணிக்கொடி இதழின் எழுத்தாளராகவே அறியப்படுகிறார். மணிக்கொடி நின்றபின் கலைமகள், கலாமோகினி ஆகிய இதழ்களில் எழுதினார். சுதந்திர சங்கு, சூறாவளி, ஹனுமான், ஹிந்துஸ்தான் போன்ற இதழ்களில் அவரது படைப்புகள் வெளியாயின. கண்பார்வை மங்கலாய் இருந்தபோது அவர் சொல்ல அவர் தங்கை கூபா சேது அம்மாள் அவற்றை எழுதினார். சிறுகதை. கூபா ராஜகோபாலன் சிறுகதை என்னும் வடிவின் மேல் தீவிரமாக ஈடுபாடு கொண்டிருந்தார். சிறுகதையின் வடிவ ஒருமையை பற்றி புரிதலும் அதற்கான தொடர்ந்த கவனமும் உடைய முதல் தமிழ் எழுத்தாளர் கூபா ராஜகோபாலன் என கா. நா. சுப்பிரமணியம், சி. சு. செல்லப்பா போன்ற விமர்சகர்கள் கூறுகின்றனர். கூபா ராஜகோபாலனின் விடியுமா, ஆற்றாமை என்னும் 2 சிறுகதைகளும் சிறுகதையின் வடிவ ஒருமைக்கான முன்னுதாரணமாக கதைகளாக குறிப்பிடப்படுகின்றன. கூபா ராஜகோபாலனின் சிறுகதைகள் நாடகம். சுதந்திர சங்கு, மணிக்கொடி, பாரத தேவி ஆகிய இதழ்களில் ஓரங்க நாடகங்களை எழுதினார். எழுதிய 13 ஓரங்க நாடகங்களின் தொகுப்பான அகலியை அவர் மறைந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு 1964 வெளிவந்தது. அவர் வானொலிக்காக எழுதிய நாடகங்கள் எழுத்து வடிவம் பெறவில்லை. கட்டுரை. எதிர்கால உலகம் என்னும் நூலில் உலகத்தின் எதிர்காலத்தை பற்றிய கனவு காணும் பெரியோர்களின் முக்கியமாக 6 பேரை பற்றி சுருக்கமாக எழுதியுள்ளார். ஸ்ரீ அரவிந்த யோகி டால்ஸ்டாய் வாழ்க்கையும் உபதேசமும் என்னும் வாழ்க்கை வரலாறு நூல்கள் 2 படைத்துள்ளார். தமிழிலும் ஆங்கிலத்திலும் பல கட்டுரைகளையும் மதிப்புரைகளையும் எழுதியுள்ளார். அவை நூல் வடிவம் பெறவில்லை. மொழியாக்கம். ஆங்கில மொழியிலிருந்து ஸ்டீஃபன்சனின் டாக்டர் ஜெக்கில் அண்ட் மிஸ்டர் ஹைட் என்னும் நாவலை தமிழில் இரட்டை மனிதன் என்னும் தலைப்பில் கொண்டு வந்தார். ரஷ்ய மொழியிலிருந்து டால்ஸ்டாய் சிறுகதைகளையும் வங்க மொழியிலிருந்து பங்கிம் சந்திரர், சரத்சந்திரர் ஆகியோர்களின் நாவல்களையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். சரத்சந்திரர் சட்டர்ஜியின் கிரகதாகம் நாவலை ஆ. கி. ஜெயராமன் தமிழில் மொழியாக்கம் செய்துள்ளார். அம்மொழியாக்கத்திற்கு கூ. பா. ராஜகோபாலன் எழுதிய முன்னுரையில் சரத்சந்திர சாட்டர்ஜியின் கிரகதாக நாவலுடன் வேறு மொழிகளில் மொழிபெயர்த்து 5 நாவல்களை பற்றிய அறிமுகத்தையும், ஷியாம் சரணகுப்தர் பெண், வி. சா. கண்டேகர் சுகம் எங்கே, லியோ டால்ஸ்டாய், அண்ணா கரீனா, ராமேச சந்திரதத்தர், ரஜபுத்திர ஆதிக்கத்தின் அஸ்தமனம், மகாராஷ்டிர ஜீவன் உதயம் 6 நவயுக நாவல்கள் என்ற பெயரில் எழுதினார். நாவல். கூபா ராஜகோபாலன் இறுதி காலத்தில் வேரோட்டம் என்ற நாவலை எழுதத் தொடங்கி 5 அத்தியாயங்கள் வரை எழுதினார். அந்நாவல் முடிவதற்குள் மறைந்தார். இதழியல். கூபா ராஜகோபாலன் 1936ஆம் ஆண்டு தொடங்கி சிறிது காலம் தமிழ்நாடு என்ற தினசரியில் வ. ராமசாமி ஐயங்கார் ஆசிரியராக இருந்தபொழுது உதவி ஆசிரியராக பணியாற்றினார். அவருடன் அப்பொழுது சி. சு. செல்லப்பாவும் உதவி ஆசிரியராக பணியாற்றினார். 1939 முதல் சில காலம் வ. ராமசாமி ஐயங்கார் ஆசிரியராக இருந்த பாரத தேவி வார இதழில் துணை ஆசிரியராக பணியாற்றினார். 1940இல் கா. சி. வெங்கடரமணி நடத்திய பாரதமணி என்னும் இதழில் சேர்ந்து சிறிது காலம் பணியாற்றினார். திருச்சி துறையூரில் வெளிவந்த கிராம ஊழியன் என்ற இதழில் சிறப்பாசிரியர் பொறுப்பை 1943ஆம் ஆண்டு ஏற்றார். அடுத்த ஆண்டு அதன் ஆசிரியர் பொறுப்பை ஏற்ற பொழுது கேங்க்ரைன் நோய் கூபாராவின் கால்களை தாக்கியது. ஆகவே அப்பணியை தொடரவில்லை. விவாதங்கள். பாலியல் எழுத்து விவாதம். கூபா ராஜகோபாலன் பாலியலை எழுதுவதால் விவாதத்திற்கு உள்ளானார். அவருடைய ஆற்றாமை கதை பெண்களின் வேட்கையை சித்தரிக்கிறது என்று குற்றம் சாட்டப்பட்டது. கனகாம்பரம் தொகுப்பு வெளிவந்த பொழுது சி. ராஜகோபாலாச்சாரியார் அவ்வகை எழுத்தை கண்டித்து எழுதினார். பாரதி மகாகவி விவாதம். கல்கி ஒரு கட்டுரையில் சி. சுப்பிரமணிய பாரதியார்
சிறந்த கவிஞர், ஆனால் மகாகவி அல்ல என்றார். அதை மறுத்து கூபா ராஜகோபாலனும் சிட்டியும் சேர்ந்து எழுதிய கட்டுரைகள் கண்ணன் என் கவி என்ற பெயரில் வெளிவந்தன. இந்நூல் தமிழ் திறனாய்வு வரலாற்றில் முக்கியமான ஒன்று என்று கருதப்படுகிறது. மறைவு: ஏப்ரல் 1944 தஞ்சாவூரில் காலமோகினி ஆசிரியரான சாலிவாகனன் திருமணத்திற்கு சென்று திரும்பும் வழியில் கூப்பாராவுக்கு கேங்க்ரைன் நோயால் கால்கள் செயலிழக்கத் தொடங்கின. 2 கால்களையும் உடனடியாக எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதற்கு உடன்படாமல் உடல் நலிவுற்று ஏப்ரல் 27, 1944 அன்று காலமானார். வாழ்க்கை வரலாறு: கூபா ராஜகோபாலனின் வாழ்க்கை வரலாற்றை இரா மோகன் சாகித்ய அகாடமி இந்திய இலக்கிய சிற்பிகள் வரிசைக்காக எழுதியிருந்தார். இலக்கிய இடம்: தமிழ் நவீன சிறுகதைகளின் புதுமைப்பித்தன் கூபா ராஜகோபாலன், நா. பிச்சமூர்த்தி, மௌனி ஆகியோர் முன்னோடிகளாக கருதப்படுகிறார்கள். கூபா ராஜகோபாலன் புதுமைப்பித்தனுக்கு நேர் எதிரான போக்குகள் கொண்டவர். சிறுகதை வடிவம், இலக்கியத்தின் அடிப்படை நோக்கம் ஆகியவை சார்ந்த பல முக்கியமான விவாதங்கள் கூப்பாராவுக்கும் புதுமைப்பித்தனுக்கும் இடையேதான் நடைபெற்றுள்ளன. சுந்தர ராமசாமி எழுதிய நா. பிச்சமுத்தியின் கலை, மரபு, மனிதநேயமும் என்ற நூலில் அவர் உருவாக்கும் ஒரு உருவக சித்திரத்தில் பாரதியும் புதுமைப்பித்தனும் எதிரெதிரே அமர்ந்திருக்கிறார்கள். பாரதிக்கு பின் அணிவகுத்து இருப்பவர்கள் நா. பிச்சமூர்த்தியும் கூபா ராஜகோபாலனும் முக்கியமானவர்கள். பாரதி முன்வைத்த இலட்சியவாதம், தேசிய பெருமிதம் ஆகியவை கூபா ராஜகோபாலனில் வெளிப்பட்டன. கலை என்பதை இலட்சியவாதத்தின் கருவியாகவே கண்டார். புதுமைப்பித்தன் அதை ஏற்காமல் எதிர் மனநிலை கொண்டவராக இருந்தார். பின்னர் உருவான பெரும்பாலான படைப்பாளிகள் புதுமைப்பித்தனுக்கு பின்னால்தான் அணிவகுத்தனர் என்று சுந்தர ராமசாமி சொல்கிறார். ஆகவே புதுமைப்பித்தனுக்கும் கூபா ராஜகோபாலனுக்குமான விவாதங்கள் தமிழ் இலக்கியத்தில் முக்கியமானவை. அவை இலட்சியவாத காலகட்டத்திற்கும் நவீனத்துவ காலகட்டத்திற்குமான விவாதங்கள். மணிக்கொடி காலத்து சிறுகதை எழுத்தாளர்களில் அதிக கவனத்தை கவர்ந்த படைப்பாளிகளில் கூப்பாராவும் புதுமைப்பித்தனும். கூப்பாராவின் கதைகள் ஒவ்வொன்றும் அதன் கட்டுக்கோப்பிலும் பொருளமைப்பிலும் வடிவத்திலும் உத்தியிலும் லக்ஷணக் கதையாக இருக்க காணலாம் என சிட்டி, சிவபாத சுந்தரம் இரட்டையர் மதிப்பிடுகின்றனர். கூபா ராஜகோபாலன் பெரும்பாலும் அகவுலகம் சார்ந்து எழுதினார். அவர் காலகட்டத்தில் பெண்கள் கல்வி கற்கவும் வேலை பார்க்கவும் வீட்டை விட்டு வெளியே வரத் தொடங்கியிருந்தனர். பெண் விடுதலை கருத்துக்கள் பேசப்பட்டன. கூபா ராஜகோபாலன் பெண் கல்வி மற்றும் உரிமைகளை ஆதரித்தாலும் குடும்பம் மற்றும் ஒழுக்கம் சார்ந்து மரபான இலட்சியவாத பார்வை கொண்டிருந்தார். அகவுலக வெளிப்பாட்டிற்குரிய குறைவான சொற்கள் கொண்ட அடக்கமான உணர்ச்சி வெளிப்பாடுகள் உள்ள மொழி நடையையே கூபா ராஜகோபாலன் உருவாக்கி கொண்டார். உட்குறிப்புகள் வழியாகவே தொடர்புறுத்தும் சிறுகதை வடிவத்தையும் அடைந்தார். கூபா ராஜகோபாலனின் எழுத்துகளில் ஃப்ராய்டிய உளவியல் ஆய்வின் தாக்கம் இருந்தது. வங்காளத்து பிரம்ம சமாஜ சிந்தனைகள் செல்வாக்கு அவரிடம் இருந்தது என்று ஜெயமோகன் குறிப்பிடுகிறார். கூப்பாரா தன் கதைகை பற்றி சொல்லும் பொழுது, என் கதை புத்தகத்தை விமர்சனம் செய்தவர்கள் யாரோ ஒருவர் நான் உடைந்த மனோரதங்கள், நிறைவேறாத ஆசைகள், தீய்ந்த காதல்கள் இவற்றை பற்றித்தான் எழுதுகிறேன் என்று எழுதிய ஞாபகம். இது குற்றச்சாட்டானால் நான் குற்றவாளிதான். நான் கவனித்த வரையில் என் அனுபவத்தில் வாழ்க்கையிலும் அவைதான் எங்கே திரும்பினாலும் கண்ணில் படுகின்றன என்றார். கூபா ராஜகோபாலன் தமிழ் இலக்கியத்தில் ஆண் பெண் உறவை உளவியல் சார்ந்து ஆராய்வதில் ஒரு முன்னோடி. அவரை தொடர்ந்து தி. ஜானகிராமன் அவ்வகையில் விரிவாக எழுதினார். அவர்கள் செல்வாக்கு தமிழ் நவீன இலக்கியத்தில் வண்ணதாசன், வண்ண நிலவன், பாலகுமாரன் வரை தொடர்ந்தது. நூல்கள்: நாவல் வேரோட்டம் 5 அத்தியாயங்கள் முற்றுப்பெறவில்லை. சிறுகதை தொகுதி ஆத்ம சிந்தனை, ஆற்றாமை, கனகாம்பரம் முதலிய கதைகள், காணாமலே காதல், புனர்ஜென்ம சிறுகதைகள், கட்டுரை பகுதி, கண்ணன் என் கவி,
எதிர்கால உலகம், ஸ்ரீ அரவிந்த யோகி, டால்ஸ்டாய் வாழ்க்கையும் உபதேசமும், நெடுங்கட்டுரை, பக்தியின் சரிதை, மொழிபெயர்ப்புகள், அனுராதா சரத்சந்திர நாவல், இரட்டை மனிதன், ஆர்.எல். ஸ்டீஃபன்சன் நாவல், டால்ஸ்டாய் சிறுகதைகள், துர்கேச நந்தினி, பங்கிம் சந்திர சாட்டர்ஜி நாவல், தேவ சௌதுராணி, பங்கிம் சந்திர சாட்டர்ஜி நாவல், ஹரிலக்ஷ்மி, சரத்சந்திரர் நாவல், ஹிரண்மயி, சரத்சந்திரர் நாவல், நாடகங்கள், அகலியை. படைப்பு தொகுதிகள், கூப்பாரா கட்டுரைகள், கூப்பாரா கதைகள், கூப்பாரா சிறுகதைகள், கூப்பாரா படைப்புகள், சிறு வெளிச்சம்.